சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்த்துடலாம். அதில் முதல் விஷயமே பார்க்கும்போது இன்றைக்கி லெபனான்லேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எதிர்பாராத ஒரு அறிவிப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா லெபனானுடைய கவர்மெண்ட் மேலே ஒரு பெரும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்குது. அவங்க அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய காரணமும் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், பிரசிடென்ட் ஆகட்டும், முழுக்க முழுக்க போராளிகளை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவங்க லெபனானை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதில் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட இருக்கிறாங்க. அப்படிங்கறனால அந்த ரெண்டு பேர் பிரைம் மினிஸ்டரும் அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டும் சேர்ந்து தான் எந்த முடிவும் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்தா அங்கேருந்து போராளிகளுக்கு எதிராகத்தான் கொஞ்சம் அப்பப்போ செயல்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போராளிகளை கட்டுப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போர் செஞ்சிடாதீங்க இஸ்ரேல் மேலே. அதுக்கப்புறம் இஸ்ரேல் திருப்பி அடித்தா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு தான் கட்டுப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலோடு நாங்கள் எப்போதுமே உறவை பலப்படுத்த மாட்டோம். நாங்கள் இஸ்ரேலோடு உறவு வைக்கணும்னா நீங்கள் காசாவில் சண்டை நிறுத்துங்க. காசாவை நீங்கள் அடக்குமுறைப்படுத்திட்டு லெபனானோடு நீங்கள் உறவு வைக்கலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. காசாவில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். காசாவில் போர் நடந்துட்டு இருக்க வரையும் நாங்கள் எப்போதுமே இஸ்ரேலோடு சுமூகமாக போக மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கும்போது அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல அறிவிப்புன்னு தான் சொல்லணும். போராளிகள் என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவு தான் லெபனானுடைய முடிவாக இருக்கும். அங்கே கலந்த மக்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறது லெபனான் எந்த அளவுக்கு காசா விஷயத்தில் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்களால இப்போ சண்டை போடக்கூடிய நிலைமையில இல்லை. ஏன்னா லெபனானில் எந்த ஒரு வான் தடுப்பு சாதனங்கள்லாம் இல்லவே இல்லை. அயன்டோம் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. ஏற்கனவே காசாவில் நடக்கிறதுல 1/3 பங்கு தாக்குதல் லெபனானுக்குள்ளே நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால் ஏற்கனவே பல வீடுகள் போயிருச்சு, பல இடங்கள் அழிஞ்சிருச்சு. இத்தனை விஷயம் நடந்திருக்குது. பத்தாவதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கூட பல வருஷமாக லெபனானுடைய கவர்மெண்ட் கொடுக்கல. அதுக்கு பதில் அமெரிக்கா தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால இதெல்லாம் சேர்ந்து வரனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, போரை ஆரம்பித்து செய்யாமல் இருந்தாலும் இன்றைக்கி தைரியமாக இஸ்ரேலோடலாம் நாங்கள் உறவாட மாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்காவுடைய வெளியுறவு தூதர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு லெபனான் விஷயத்தில் எப்போ நாங்கள் உறவை மேம்படுத்துவோன்னா, அவங்க காசாவில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஈரானில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நாங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டோம்னா அவங்களோட உறவு வச்சுப்போம் அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அவங்களே அந்த கவர்மெண்ட்டே, லெபனானுடைய கவர்மெண்ட்டே நாங்கள்லாம் உங்களோட உறவு வச்சுக்க மாட்டோம், நீங்கள் முதல்ல அவங்க விஷயத்துலலாம் தலையிடாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே எதிர்த்து திருப்பி சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்பார்த்ததுக்குமே எதிர்ப்பாகத்தான் அவங்களுக்கே இருக்கும். ஒரு பக்கம் லெபனானில் எப்படி நடந்துட்டு இருந்தால், மறுபக்கம் சிரியாவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, சிரியாவில் இன்றைக்கும் இஸ்ரேல் வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் சிரியாவில் பார்த்தா ஒரு பெரும் பகுதியை என்ன பண்ணுறாங்க, துருக்கிக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்ட்டு. அந்த இடத்துல தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த துருக்கி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல சிரியா ரொம்ப முடிவோடு இருக்காங்க. இதில் வேறு துருக்கியில் பெரும் பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் மீறி அவங்களால வெளியே பெருசாக இதுக்காக போராட முடியாமல் இருக்கிறதுனால அதனால் சாதகமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேல் இந்த தடவை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அப்படியே நம்ம இங்கேருந்து துருக்கிக்கு போயிடலாம். துருக்கியில் பார்த்தா இன்னும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் குறைஞ்ச பாடு கிடையாது. எர்டோகானை தூக்கி போடுற வரையும் நாங்கள் விட மாட்டோங்கிற அளவுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு என்ன உத்தரவிட்டாங்கன்னா, நீங்கள் அங்கே இருக்கவங்கள கைது பண்ணிடுங்க, கைது பண்ணி என்ன பண்ணிடுங்க, அரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க. அப்போ தான் அவங்கள பார்த்து பயப்பட்டு மற்றவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு குதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எர்டோகான் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அங்கே பார்த்தா இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியே இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் மீதம் இருக்கக்கூடியவங்க, ஸ்டூடெண்ட்டு, லாயரு, டாக்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே லீவை போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்தமாக பந்த் அறிவிச்சுட்டு இப்போ துருக்கியில் இருக்கக்கூடிய எர்டோகானுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை ஆட்சி கவிழ்வது உண்மையே அப்படின்ட்டாங்க. வேற வழியே இல்லை. இந்த தடவை ஆட்சி இதோட எர்டோகானுக்கு போக போகுது. அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுடைய சபாநாயகர் அவர் தான் மக்களுடைய குரலாக எதிரொலித்து என்ன விஷயம் சொன்னார்னா,
நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம், காசாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இருந்தாலும் எர்டோகான் என்னென்னலாம் பண்ணுறாருன்னா, இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை தான் டைமுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி காசாவுக்கு எதிராக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆயுதங்களை கொடுக்கறது, அதுக்கப்புறம் எரிபொருள்களை கொடுக்கறது, இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலுக்கு தேவையான மருந்துகள், உணவுகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே துருக்கியிலேருந்து தான் போயிட்டுருக்கு. இங்கிருந்து தான் வந்து என்ன ஆகுது, எல்லாமே இஸ்ரேலுக்கு போகுது. அவர்களுக்கு மற்ற வழியாக வந்துட்டு இருந்த போக்குவரத்தெல்லாம் வந்து தடுங்கல் பட்டாலும் சரி, அந்த செங்கடல் வழியாக இங்கிருந்து 90% போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதை கேட்குறக்கே ஆச்சரியமா இருக்குது. துருக்கி தான் முழுக்க முழுக்க வந்து ஆயுதங்களையும் சப்ளை பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு வந்து அவங்க வழியாக வந்து, அதாவது அந்த கடல் வழியாக வந்து வர்றதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இதே வந்து செங்கடலில் என்ன நடக்குதுன்னா, ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகள் வந்து அனுமதிக்கிறது இல்லை. அங்கே வந்து அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க எந்த ஒரு ஆயுதத்தையும் கொடுக்க போகிறதில்ல, எதையுமே வந்து இஸ்ரேலுக்கு உதவ போகிறதில்ல. கடைசிக்கு அந்த வழியும் சேர்த்து மூடி வச்சுட்டாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தா துருக்கி தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து வான் தாக்குதலுக்கு தேவையான வெடிமருந்துகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எரிபொருட்களை கொடுத்துருக்காங்க. பத்தாவதுக்கு எங்கள் கடல் வழியாகவே நீங்கள் போய்க்கோங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தது எர்டோகான் தான். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா, பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணிட்டாரு. இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ போர் நடந்துட்டு இருக்குங்களா, அங்கே ஏற்கனவே துருக்கியில் வந்து ஒரு பெரும் நிலநடுக்கெல்லாம் வந்து பெரும் சரிவை சந்திச்சாங்க. அப்போ வந்து எர்டோகான் வந்து என்ன முடிவு பண்ணார்னா, நம்ம திருப்பி ஆட்சிக்கு வரணும்னா ஒரே ஒரு விஷயந்தான், இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையே போகணும். அப்போ தான் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஓட்டு போடுவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சிக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த காசா பிரச்சனை வந்துடணும், உடனே எல்லாத்தையும் பேசி இஸ்ரேலுக்கு தேவையான எல்லாத்தையுமே மறைமுகமாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நான் உறவெல்லாம் வந்து முறிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மட்டும் அறிவிச்சாலும் இன்னைக்கு வரையும் வந்து இஸ்ரேலுக்கு கப்பலில் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அதுவும் வந்து இவருடைய மருமகன் தான் வந்து பார்த்தா முக்கியமாக அந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்காரு. ஆயுத பிஸ்னஸே இவங்கள்ட்ட இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தா காசா மக்களை அழிக்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே அந்த சபாநாயகர் இன்னைக்கு வந்து முன் வச்சு, அது வந்து பார்த்தா பெரிய ஒரு பரபரப்பாக தான் இருந்துச்சு. இப்போ ஒட்டுமொத்தமாக எர்டோகானை எல்லாரும் வெறுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நிலைமை மோசமாக போயிடுச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரதான் போகுது, மாற்று கருத்தே இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். அப்படியே நம்ம இங்கிருந்து போயிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஏமனில் பார்த்துட்டு அப்படியே நம்ம அமெரிக்காவில் இன்னொரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏமனில் பார்த்துட்டோம்னா, ஏமனில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து வான் தாக்குதல் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே அமெரிக்காவும் பண்ணியிருக்காங்க. பண்ணதில் 2 பொதுமக்கள் வேற இறந்துட்டாங்க அந்த இடத்துல. அதனால வந்து இன்னைக்கு வந்து எஹியா சாரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னதான் செஞ்சாலும் சரி, நாங்கள் வந்து தாக்குதலை நிறுத்த போகிறதில்ல, அடுத்ததும் வந்து பாருங்கள் இன்னும் அதிகப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஏமனுடைய தாக்குதலில் இஸ்ரேலே வந்து கொந்தளிச்சு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். மறுபக்கம் இன்னைக்கு காசாலேருந்து வேற 6 தாக்குதல் வந்து ஏமனை நோக்கி வந்து செஞ்சுருக்காங்க. பேசி வச்சுட்டு 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேலே செஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம்னா, அமெரிக்காவில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4 வீரர்களை காணும், இராணுவ வீரர்கள் எல்லையில் நிறுத்த வச்சுருந்தாங்க. அந்த எல்லையில் இருந்தவங்களை காணவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கவர்மெண்ட்டே வந்து பரபரப்பாச்சு. ஏன்னா ஒரு நாட்டுடைய இராணுவமே காணா போகுதுன்னா அது வந்து பார்க்கும்போது அந்த நாட்டுக்கே கெட்ட பேர். ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்கு ஆக்சிடெண்ட்டாக ஆகி வந்து கெட்ட பேராக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது இப்படி வேற கெட்ட பேரை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்தில் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அந்த 4 பேருமே இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தா விமான விபத்தில் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை விமான விபத்து, அதுக்கு மீறியும் வந்து இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை நாங்கள் சேஃபாக தான் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்க்கும்போது அமெரிக்கா இராணுவத்துடைய விமான விபத்தில் தான் அந்த 4 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து முதல் கட்டமாக வந்து தகவல் வந்திருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்ணி வேறு யாராவது காரணமாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாங்க. இது வந்து பார்க்கும்போது இப்போ வந்து அமெரிக்காவுடைய இந்த வருஷம் முழுவதுமே விமான விபத்திலேயே தான் வந்து கழிய போகுதுன்னு தெரியுது. ஏற்கனவே ஒரு 8 தடவை 9 தடவைலாம் விமான விபத்து நடந்துருச்சு. இப்போவும் மறுபடியும் நடந்திருக்கு. இவர்கள் வெளியே செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக விமான விபத்தில் தான் இவங்க வந்து பாடுபட்டுட்டு இருக்காங்க, தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி நெட்டிசன்கள் வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.